வணக்கம். நிலவன் டிவி செய்திகளுக்காக தனலட்சுமி. குடியாத்தம் அருகே உரிய ஆவணம் இன்றி பன்றி வாங்க எடுத்து வரப்பட்ட ரூபாய் 4,20,000 பணத்தை அதிரடியாக பறிமுதல் செய்த பறக்கும் படையினர். கர்நாடக மாநிலம் பெங்களூரு பகுதியைச் சேர்ந்தவர் லோகேஷ், சந்தீப் ஆகியோர் மினி வேனில் பன்றி வாங்குவதற்காக தமிழ்நாடு மாநிலம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மதனப்பள்ளி கிராமத்திற்கு வந்துள்ளனர். இந்நிலையில் குடியாத்தம் அடுத்த மாச்சாம்பட்டு பகுதியில் நிலை கண்காணிப்பு குழுவினர், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரதீப் தலைமையில் தலைமை காவலர் வினோத்குமார், முதல் நிலை பெண் காவலர் சசிகலா ஆகியோர் வாகன தணிக்கை மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது மினிவேனை தடுத்து நிறுத்தி சோதனை செய்ததில் ஆவணம் இல்லாமல் 4,20,000 கொண்டு வந்தது தெரியவந்தது. பின்னர் நிலை கண்காணிப்பு குழுவினர் மினிவேன் பணத்தை மீட்டு குடியாத்தம் தாலுகா அலுவலகத்தில் குடியாத்தம் சட்டமன்ற தனி தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் சுபலட்சுமியிடம் ஒப்படைத்தனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை குடியாத்தம் கருவூலம் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் விசாரணையில் பன்றி வாங்குவதற்காக கொண்டு வந்த பணம் என தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்தோஷ் விசாரித்து வருகிறார். நிலவன் டிவி செய்திகளுக்காக குடியாத்தம் தாலுகா செய்தியாளர் KV ராஜேந்திரன். சரி, ஓகே. ஒன்றும் ப்ரொசீஜர் இல்லை. நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வச்சு கமிட்டியில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கமிட்டியில் போய் நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க, இதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க?